பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நேற்றைய எபிசோடின் வசனத்தை ஒரு விசை நினைவு கூறுவோமா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12. நேற்றைய தினம் இந்த வசனத்தையும் இதனோடு கூட ஒரு கதையும் கேட்டிருப்பீர்கள். இந்த நாளிலும் வசனத்தையும் அதனோடு கூட ஒரு கதையும் கேட்போமா? அந்த கடையில கலர் கலரா ரிப்பன்களை அந்த கடைக்காரர் தொங்க விட்டு வச்சிருந்தாரு. சிகப்பு, ஊதா நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம், கருப்பு நிறம்னு. அதுல அந்த சிகப்பு நிறம் மற்ற ரிப்பன்களை பார்த்து சொல்லுச்சு, பார்த்தீங்களா, இந்த கடைக்காரர் என்னதான் முதல்ல தொங்கிட்டு இருக்காரு. காரணம், நான் தான் பளிச்சுன்னு இருக்கிறேன், வரவங்க என்னதான் முதல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட அந்த ஊதா நிறம், அண்ணே அவசரப்பட்டு பேசாதீங்க, நீங்க முதல்ல இருந்தாலும் என்னதான் எல்லாருக்குமே பிடிக்கும், நான் தான் முதல்ல விலைக்கு விற்கப்படுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த பச்சை நிறமும், என்ன ரெண்டு பேரும் ரொம்ப மடமடன்னு பேசுறீங்க, இங்க பாருங்க, நான் தான் குளிர்ச்சியான நிறம், என்னை பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்கும், நான் தான் முதல்ல விற்கப்பட போறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த வெள்ளை நிறம் உள்ள ரிப்பன் சொல்லுச்சு, ஆளாளுக்கு ஒன்று பேசினாலும் முதல்ல நான் தான் விற்கப்பட போறேன். காரணம், எனக்கு எல்லா நிறத்தோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு திறமை இருக்குது. அதனால என்னோட நிறம் வெள்ளை நிறம் தான் சரியான நிறம். அதனால முதல்ல நான் தான் விற்கப்படுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கருப்பு நிற ரிப்பன் ஒன்றும் சொல்ல முடியல. எனக்கு விசேஷமா என் கலரை பத்தி பெருமையா சொல்ல முடியாது, நான் இதுல என்னன்னு பேசுறது அப்படின்னு மௌனமா இருந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணு கடைக்கு ரிப்பன் வாங்க வந்துச்சு. நேரா போய் அந்த கருப்பு ரிப்பனை விலை கொடுத்து வாங்குச்சு. அந்த கடைக்காரர் ஆச்சரியமா கேட்டாரு, ஏம்மா கலர் கலரா தொங்க விட்டு வச்சிருக்க, போய் போய் அந்த கருப்பு கலர் எடுக்கிற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அண்ணாச்சி, இந்த கலர்லாம் நான் தினமும் உபயோகப்படுத்தும் போது ஏதாவது அழுக்கு பட்டா அப்படியே காட்டிடும். ஆனா கருப்பு அப்படி இல்லை, எண்ணெய் பிசுக்கு பட்டாலும் ஏதாவது பூ வச்சு கலர் சாயம் ஏறினாலும் எப்படி இருந்தாலும் இது கருப்பாவே தான் இருக்கும். அதனால தான் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா. மற்ற ரிப்பன்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாம வாயடிச்சு போயிட்டாங்க. என்னங்க, நம்ம வாழ்க்கையில கூட எனக்கு இது குறையா இருக்கு, அது குறையா இருக்குன்னு நீங்க மனசுல உங்களையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ஏசாயா 41:10. ஆமாங்க, உங்ககிட்ட எந்த குறை இருந்தாலும் அவரு உங்களை இன்னைக்கு பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராம். சகாயம்னா உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. வாழ்க்கையில மேன்மையான நிலைமைக்கு வர்றதுக்கு என் பலவீனம் ஒரு குறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தைரியமா இருங்க, காரணம் அவர் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ண போறாரு.